இன்றைக்கு இருக்கிற நிறைய தலைமுறையினருக்கு நம்முடைய தேவை என்ன, ஆசை என்ன, இல்லை லட்சியம் என்பது என்ன அப்படிங்கிறதுக்கான வித்தியாசங்கள்லாம் தெரியாம இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது தெரிஞ்சுக்கிட்டா இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய இலக்கை நோக்கி எளிதாக செல்ல முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான பதிவு தான் இன்னைக்கு நம்ம பண்றோம். உதாரணத்துக்கு நாம ஒரு பொருள் மேல ஆசைப்படலாம். நம்ம ஆசைப்படுகிற அந்த பொருள் நமக்கு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். இல்லை நம்மளால அதை அடைய முடியலாம், அடைய முடியாம போகலாம். ஆசை அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் எது மேல வேணாலும் வரலாம். ஒரு பொருள் அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் போதோ இல்லை அவங்கள அட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த எண்ணத்துக்கு பேர் தான் நம்ம ஆசை அப்படின்னு சொல்றோம். ஆனால் தேவை அப்படிங்கிறது நாம் உயிர் வாழ்வதற்கு மிகவும் அவசியமான ஒன்று. இது கட்டாயமாக எனக்கு தேவை, என்னுடைய வாழ்க்கையில் இது நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பாக செம்மையாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது தேவை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் லட்சியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இலக்கு, நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பயணத்தை நோக்கிய ஒரு இலக்காக இருக்க வேண்டும். நான் இப்படி ஒரு லட்சியத்தை என்னுடைய வாழ்நாளில் நான் அடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ நாம வைக்கிற அந்த லட்சியம் அப்படிங்கிறது நம்மை அந்த இலக்கை நோக்கி செலுத்துவதற்கான அத்தனை சக்திகளையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அதைத்தான் நம்ம லட்சியம் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர, லட்சியத்தை நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர, வெறுமனே நம்ம ஆசைப்படுகிற விஷயங்களை எல்லாத்தையும் நாம என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் இதுதான், என்னுடைய எய்ம், நான் இதை அடைய போறேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆக நம்முடைய ஆசை என்ன, நம்முடைய தேவை என்ன, நம்முடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறதுல கிளியரா இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அடைய முடியும் என்பது என்னுடைய கருத்து.